லைஃப்ல வெற்றியை மறந்துடலாம், தோல்வியை கூட மறந்துடலாம். ஏன் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு வெற்றி அப்படின்னா ஒரு 10 நாள் கொண்டாடுவீங்களா? இல்லை ஒரு மாதம் கொண்டாடுவீங்களா? இல்லை தோல்வி அடைஞ்சிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நாள் ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த தடவை நம்ம ஜெயிக்கணும், அடுத்த தடவை நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. பட் எதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் மறக்கக்கூடாது தெரியுங்களா? அவமானத்தை மட்டும் எப்பவுமே நீங்கள் மறக்கவே கூடாதுங்க. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு எமோஷ்னல் பெயின், அந்த ஃபீல் அதெல்லாம் நீங்கள் லைஃப் லாங் எப்பயுமே யார் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யார் அந்த எமோஷ்னல் பெயினை உங்களுக்கு கொடுத்தாங்களோ அதெல்லாம் லைஃப்பில் மறக்கவே கூடாது. ஏன் அதெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அந்த பெயின் தான் உங்களை ஒரு சாதனையாளராக மாற்றும். அந்த எமோஷ்னல் பெயின் தான் உங்களை பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களை வளர்கிறதுக்கு அதுதான் உங்களை எப்பயுமே டிக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒருத்தரவங்க அடிச்சிட்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வலிக்கும். உதச்சா அப்படின்னா வலிக்கும். பட் ஆனால் அதெல்லாம் ஒரு காலப்போக்கத்தில் மறந்துடும். பட் அந்த அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த எமோஷ்னல் பெயின் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் மறக்கவே மறக்காது. அந்த எமோஷ்னல் பெயின் தான் நான் உங்களை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும். அவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, அவங்க நம்மளை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தும். ஸோ அந்த அவமானங்களை என்றைக்குமே நீங்கள் மறந்துடாதீங்க, மைண்டில் வச்சுக்கோங்க.